அம்மோய் ஓய் சும்மாரா. சிவாய நம்ம நம்ம சிவாய போடா. என்ன பாப்பா எப்பவும் பப்பாளி பழம் மாதிரி பல இருக்கும், இப்ப தக்காளி மாதிரி சுருங்கி போயிடுச்சு. பேசாதடா, அப்புறம் அவ்வளவுதான். மா நான் சத்யா கூட்டிட்டு டெல்லி பாம்பே நான் போறேன். இங்க இருந்து 3 மணி நேரம் வேலூர் தானே போறேன். உன் மாமியார் வீடும் வேலூர் தானே. எங்க அங்க போய் வீட்டோட மாப்பிள்ளையா செட்டில் ஆயிடுவோன்னு எனக்கு பயமா இருக்கு. எங்க அம்மாவை விட்டு நான் தனியா போவேனா? நான் செய்வேனம்மா. அம்மாவை விட்டுட்டு எவன்லாம் தனியா போறானோ என் பார்வையில் அவன்லாம் போனோம். ஐயோ என் செல்லம். அம்மா நான் வேலூர் போறதே ஒரு கேஸ். கேஸ் விஷயமா வேலூர் போறேன். நாங்க தங்குறது அவங்க அப்பா அம்மா கூட தெரியக்கூடாதுன்னு சத்யா கிட்ட சொல்லியிருக்கேன். என் மருமகளுக்கு என் கையால சமைச்ச ஒரு நல்ல விருந்து கூட கொடுக்கலடா. அதுக்குள்ள கூட்டு போற. நல்லா விருந்து பண்ணி கொரியர்ல அனுப்பி வை. கொன்னுட வேண்டாம். அம்மா நான் என்ன 3 வருஷம் 4 வருஷமா போறேன். வெறும் 6 மாசம் தானமா போறேன். ஐயோ எப்பவும் 10-15 நாள் தானடா போவேன். இப்போ ஒரேடியா 6 மாசம் சொல்ற. ஹலோ நம்ம டார்கெட் 6 மாசம். உன் புள்ளைய பத்தி உனக்கு தெரியாதா? சீக்கிரம் முடிச்சிடுறேன். சரி என் மருமகளை அங்க எந்த அரண்மனையில எந்த அரண்மனையும் இல்ல. நம்ம முரளி இருக்கால, ஆல்ரெடி வீடு பார்த்து வச்சுட்டான். ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு தான்.